ரவணசமுத்திரம் அப்படிங்கிற கிராமம் வந்து திருமலை நாயக்கர் மன்னருடைய வழித்தோன்றல் ரவணப்ப நாயக்கர் என்பவர் பெயரால் இந்த கிராமம் வந்து ரவணசுந்தரம் கிராமம் தோற்றுவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன் தோன்றப்பட்டது. இந்த கிராமத்தின் அக்ரஹாரத்தில் நடுநாயகமாக சொக்கநாதர் மீனாட்சி அம்பாள் கோயில் உள்ளது. இது மதுரை மீனாட்சி சொக்கநாதர் அவருடைய அதே அமைப்பில் இங்கே வந்து இந்த கோயிலானது தோற்றுவிக்கப்பட்டு சீரும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்த ரமணப்ப நாயக்கரின் வழித்தோன்றல் தான் திருச்சி மகா சுவாமிகள் என்று இப்போவும் வந்து கைலாச ஆசிரமம் சொல்லி பெங்களூரில் ராஜராஜேஸ்வரி மடம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அதனுடைய ஸ்தாபகர் ஆவார். அவர் வந்து திடீர்னு அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சித்தோடு இதனால் அவருக்கு ஒரு நல்ல இது வந்து அவர் நிறைய நற்காரியங்கள் செய்து இப்போ அந்த மடத்தை ஸ்தாபிதம் பண்ணி கிட்டத்தட்ட 8-9 இடத்துல வந்து ராஜராஜேஸ்வரியோடு கைலாச ஆசிரமத்தை ஸ்தாபிதம் பண்ணி இந்த ஊரோடு பெருமையை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். இந்த திருக்கோயில் ஆண்டுக்கு தைப்பூச திருவிழா 10 நாட்கள் விமர்சையாக நடைபெறும். இதுதான் இந்த கோயிலுடைய முக்கியமான அமைப்பு. இந்த அக்ரஹாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் கிராமத்தில் வந்து வட தென் மாட வீதிகளுடன் சன்னதி தெருவாக இது அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு பின்புறம் ராமநதி செல்வது இது ஒரு மிகச்சிறப்பான இதாகும். குருப்பியோ நமக. அடியனுடைய பேர் வந்து சிவ யக்னேஷ். நமக்கு சொந்த ஊர் ரவணசமுத்திரம் தான். நம்மளுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா புராதனமான ரவணசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சொக்கநாதர் உடனமர் மீனாட்சி அம்பாள் திருக்கோயிலில் 100 ஆண்டு காலமாக பூஜை ஸ்தானிகம் கொண்ட நபர்கள் நம்ம. என்னுடைய அப்பா சிவஸ்ரீ கிருஷ்ணபட்டர் அவங்க கடந்த 26-27 வருஷத்துக்கு மேலே சிவாச்சாரியராக இருக்கிறாங்க. ஒரு கோயில், அந்த கோயிலை சுற்றி ஒரு மக்கள் கூட்டம் அவங்கள குடியமர்த்தி அது அப்படியே அது ஒரு வில்லேஜை எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்படி ஆனது தான் வந்து திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ரவணசமுத்திரம் என்னும் கிராமம். ரவணசமுத்திரம் அப்படிங்கிற பேர் வர காரணமாக சொல்கிறது ரவணப்ப நாயக்கர். அவங்க இந்த பூமியை ஆண்டிருக்காங்க. சமுத்திரம் அப்படின்ட்டு பேர் வர்றதுக்கு காரணம் வந்து நாயக்கர்கள் வாழ்ந்த ஆண்ட பகுதிகளை வந்து சமுத்திரம்னு சொல்கிறாங்க. அது அவங்க ஒரு முத்திரையை பேஸ் பண்ணி ஆட்சி செஞ்சாப்புல வரலாறு சொல்லுது. அதனால் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலேயே நவசமுத்திர தலங்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ரவணசமுத்திரம், வீராசமுத்திரம், ரங்கசமுத்திரம், வாலசமுத்திரம், ரத்னகாரா சமுத்திரம், இந்த மாதிரி நவசமுத்திரங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்படி இடம்பெற்ற ஒரு கிராமந்தான் ரவணசமுத்திரம் என்னும் கிராமம். நம்ம ஊருக்கு வட பக்கத்தில் கடையம் அமைஞ்சிருக்குது. அந்த கடையத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 18 பட்டி கிராமங்கள் அந்த கோயிலுடைய ஆள்கைக்கு கீழே இருக்குது. அந்த பக்தர்கள்லாம் அந்த கோயிலில் வழிபடுற வழக்கங்கள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி
ஆழ்வார்குறிச்சி சிவசைலம் கோயில் பார்த்திங்கன்னா பரமகல்யாணி அம்பாளுக்கு ஆழ்வார்குறிச்சி, ஆம்பூர் அந்த மாதிரி ஒரு 8 கிராமங்கள் அந்த அம்பாளை சுவாமியை வழிபடுற வழக்கத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரவணசமுத்திரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தென்மேற்கு மலை வரைக்கும் உங்களுக்கு இந்த கோவிந்தபேரி கிராமம் வரைக்கும் ஒரு 8 கிராமம் ரவணசமுத்திரத்தை உள்ளடக்கிய ராஜாங்க பகுதிகளாக இருந்திருக்குது. வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரத்வாஜ் பேசுகிறேன். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எப்படி ரவணசமுத்திரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நான் இருக்கேன் அப்படின்ட்டு. இதுதான் என்னுடைய சொந்த ஊர், அதாவது நான் பிறந்த ஊர். அதாவது என்ன விஷயம்னா, இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, இங்கே உள்ள ஆள்கள் எல்லாருமே எங்கே வேணால் வேலை பார்க்கலாம். அதாவது ரிட்டையர் ஆன அப்புறம் இந்த ஊருக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நானும் திரை உலகத்தில் 30 வருஷத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இப்போது ரிட்டையர் ஆகிட்டு எங்கள் ஊரில் இருக்கேன். எங்கள் ஊரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மிக அருமையான ஒரு கிராமம். இயற்கை சூழல் எல்லாமே அதாவது அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து அனுபவிச்சு தான் தெரியும். அதனால் எனக்கு முதல்ல நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நம்மளை வந்து இந்த வீடியோ எடுக்கிறாங்க. இந்த கிராமத்தை பற்றி சொல்ல நிறைய விஷயங்கள் இந்த ஊரில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த உள்ள கட்டிட அமைப்புகள், வீடுகள் எல்லாமே 100-150 வருஷம் பழைய வீடுகள். இப்போ என்னுடைய வீடும் அந்த மாதிரி 150 வருஷம் அந்த பழைய வீடு. அதே மாதிரி எல்லாருமே இங்கே வந்து எல்லாருமே ஒரு சொந்தக்காரங்க தான் முக்கால்வாசி. ஸோ எல்லாருமே ஒரே குடும்பமாக வாழ ஒரு அருமையான ஒரு கிராமம். இதை மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ஸோ நான் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் எல்லோரும் வாங்க, ரவணசமுத்திரத்தை வந்து பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு அதோட புரியும் இந்த அருமையான ஒரு சூழல். அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில், அப்புறம் இங்கே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன், மற்ற எல்லா வசதிகளுமே இந்த ஊரில். ஒரு கிராமம் இருந்தால் கூட நல்ல வசதி உள்ள ஒரு கிராமம். ரொம்ப பெருமைப்படுறேன் நான் ரவணசமுத்திரத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு. நன்றி. முன்னாடி இந்த ராமநதி டேம் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஊர் ஆற்றுல வந்து ரெகுலராக தண்ணி போயிட்டு இருந்தது. நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த டேம் கட்டினதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப குறைஞ்சி போய் சீசனில் தண்ணி வருது, மழை காலத்தில் தண்ணி வருது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த அக்ரஹாரம் அப்படியே ஒரு 80 வீடு இருக்குது, அது அப்படியே நிலச்சி நிற்கிது. வந்து இந்த ஊருக்கு என்ன அட்வான்டேஜ்னால் ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது.
ஊருக்குள்ளே ஒரு 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு வருது. ஒன்று திருநெல்வேலிக்கு, 2-3 தென்காசிக்கு. அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும். நாங்கள் இந்த ஊரில் மோஸ்ட்லி நாங்கள் டிபெண்ட் அப்பான் ஒன்லி ரயில். காலையில் ரயில் இருக்குது திருநெல்வேலி போகிறதுக்கு, தென்காசிக்கு போகிறதுக்கு ரயில் இருக்குது. பீஸ் ஃபார் த திங் அண்ட் வி ஆர்லெஸ் மொரலெஸ் நாங்கள் டைமே டிசைட் பண்ணிக்கிறது வந்து ட்ரெயினோட டைமிங்கை வச்சு. காலம்பரம் இப்படி வண்டி போச்சுன்னா 7:30, இப்படி போனால் 8, அப்படி போனால் 9:45, இப்படி டயத்தை பார்த்துட்டு நாங்கள் பாட்டு எல்லோரும் ரிட்டையர்மெண்ட் பீப்புள். ஆவரேஜ் ஏஜ் வந்து அரௌண்ட் 65 to 70. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். அதுதான் எங்களோட மெயின் இது. எல்லோரும் ஒன்றா இருப்போம். சாயங்கால வேலையில் வந்து கொஞ்சம் நாளைக்கு உட்காந்து பேசி உங்கள்கிட்ட உட்காந்துட்டு இருப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றும். சரோஜா ராஜாங்கம். இது இங்கே நாங்கள் பிறந்து வளர்ந்த கிராமம். இது இந்த கிராமத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி அக்ரஹாரமும் அந்த கிராமமும் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிறது இந்த ரவணசமுத்திரத்தில் மட்டும்தான். ரொம்ப அழகான கிராமம். நடுவில் சிவன் கோவில், சிவ பூஜை, தினம் சிவ தரிசனம், ஆத்தங்கரை இருக்குது. இப்போ குழந்தையாக இருக்கும்போது நிறைய ஆத்தங்கரையெல்லாம் போய் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து அங்கேருந்து ரிட்டையர் ஆகி இங்கே வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் பூர்வீக கிராமம் இது. இப்போ அங்கே வேலைக்காகட்டி அங்கே இருந்தோம். அங்கேருந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போது எல்லாருமே கொஞ்சம் வயசானவா, சீனியர் சிட்டிசனாக தான் எல்லாருமே இருக்கா. ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அருமையான கிராமம். அவரோட பூர்வீக வீடு. எல்லா வீடுமே இப்போ 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் கட்டி. இப்போ கொஞ்சம் எல்லா வீடுகளும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அந்த முன்னால் இருக்கிற ஷேப்பை மாற்றவே இல்லை. அது அப்படியே பழங்காலத்தில் எப்படி இருந்தோ அது மாதிரியே வச்சுருக்கா. ரொம்ப அருமையான கிராமம். அப்புறம் ஸ்டேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தோன்னா ஸ்டேஷன் இவ்வளோ கூப்பிட்ற தூரத்தில் இருக்குது. இங்கே அங்கே தெரு முனையில் நின்று எங்கள் கெஸ்ட் எல்லாம் ஊருக்கு போனாக்கா நாங்கள் டாட்டா காமிப்போம். அவளுக்கு குழந்தையிலேருந்தெல்லாம் நாங்கள் அப்போ அடித்து பண்ணி ஓடுவோம். இந்த கம்பி கழப்பு நின்று அவளுக்கு பை சொல்கிறதுக்கு. இப்போது அந்த அளவுக்கு அவங்க ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. அது மாதிரி ரொம்ப அழகான ஒரு ரயில் போயிட்டு ரயில்லேருந்து ஊரை பார்க்குற அழகு, இங்கேருந்து ரயிலை பார்க்குற அழகு, அதெல்லாம் எங்கே போனாலும் வராது. அதனால் எங்கள் பார்க்காதவா எல்லோரும் எங்கள் கிராமத்துக்கு வாங்கோ, வந்து எங்கள் கிராமத்தை வந்து பாருங்கோ. எங்கள் கிராமத்துக்கு வந்தவாளுக்கு திரும்பி போகவே மனசு வராது. அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் எல்லோரும். எனக்கு இந்த ஊர் தான், சொந்த ஊரே இந்த ஊர் தான். பிறந்து வளர்ந்து எல்லாமே இந்த ஊர் தான். குழந்தையிலேருந்தே இங்கே தான் இருக்கேன். 30 வருஷம் வேலை பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து செட்டில் ஆன அப்புறம் நல்ல தபங்கள்லாம் கற்றுண்டு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பொழுது போகிறது. இப்போ எனக்கு 75 வயசாச்சு. எங்கள் சிஸ்டர்ஸு பிரதர்ஸு எல்லோரும் இங்கே இருந்தாங்க. அதனால நான் இங்கே தான் செட்டில் ஆகணுன்ட்டு இங்கே வந்தேன். நான் ஒரிஜினலாக பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். பெங்களூர்லேருந்து வீடு பண்ணலை, இங்கே தான் வரணுன்னுட்டு என்னோடய ஆசை. அதனால இங்கே வந்திருக்கேன். இந்த வில்லேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. மனுஷாலாம் நல்லா இருக்கா, எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே எல்லா ஜனங்களும் நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்காக. அப்புறம் வந்து கம்பிக்கு கிழக்க முஸ்லீம்ஸ் இருக்கா, முஸ்லீம்ஸும் எங்கள் பிரதர்ஸ் மாதிரி இருக்கா. நல்லா எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணிட்டு ஜோராக இருக்கும். லைஃப்பில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நாங்கள் சௌகரியமாக இருக்கோம். அவ்வளோதான்.
ராமசுப்ரமணியன் ஆனந்த் என்பவர், அவர் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு பெங்களூரில். அவர் இந்த வீட்டை வாங்கி இப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டுருக்காரு. இந்த இதில் வந்து முக்கியமான இந்த வீட்டோட இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸ்ருங்கேரி ஆச்சாரியார் இந்த வீட்டுக்கு வந்திருந்து இங்கே அவங்களுக்கு பாத பூஜையெல்லாம் நடந்தது. அதை முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாகவும் இந்த இடத்துல நம்ம இது பண்ணுறோம். இந்த சொக்கநாதர் கோயிலுக்கு அருகிலேயே வந்து தென்பகுதியில் ராமர் பஜனை மடம், அதில் ராம நவமி உற்சவம் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ராம ஜனன உற்சவம் இங்கே 10 நாள் சிறப்பாக கொண்டாடப்படும். இதுவே இந்த கிராமத்தின் முக்கிய சிறப்பாகும். இந்த வீடானது கிட்டத்தட்ட 6 பத்திகளை உடையது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முதல்ல வந்தோன்னா வறண்டா, அதுக்கு அடுத்து வந்து ரேழின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதுக்கு அடுத்து நடுக்கூடம். இந்த கூடத்தோட இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஃபோட்டோவில் எடுத்துருப்பீங்க. வெளிச்சத்திற்காகவும் காற்று வசதிக்காகவும் எடுத்து கட்டி இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பூஜா ரூம், அடுத்து அடுக்குலை, அதுக்கு அடுத்து தாழ்வாரம்னு சொல்லுவாங்க, மித்தம். இந்த அமைப்பு கொண்ட ஒரு அக்ரஹார வீடுகள் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒரு 6 பத்தி வீடு. அதுக்கு பின் மாட்டு தொழுவோம், பின்னாடி வீட்டுக்குள்ளே மாட்டு தொழுவோம் உள்ளது. ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நாமெல்லாம் பாரதியர்கள் ஒரு ஆன்மீக ஒரு சிந்தனையோடு எப்போவுமே இருக்கணும். ஒரு நபர் சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 5 விதமான கடவுள்களை தொழணும். அதாவது கிராம தேவதா, கிராமாதி தேவதா, இஷ்ட தேவதா, குலதேவதா, தர்ம தேவதா அப்படிங்கிற 5 விதமான கடவுள்களை தொழணும். சொக்கநாதரும் மீனாட்சியும் அரசாள்றாங்க. அதுக்கு உப கோயில்களாக வந்து உமையொரு பாக விநாயகர், கருப்பங்கோயில், வடக்கோச்சலி அம்மன் கோயில், முப்படாதி அம்மன் கோயில் இப்படி வச்சுருக்கிறாங்க. அதாவது கட்டமைப்பை பொறுத்து தான் நம்ம அக்ரஹாரம் அப்படிங்கிறத சொல்கிறோம். கோயில் இருக்கும், கோயில் மையப்படுத்தி இருக்கும். அந்த கோயிலுக்கு மும்முரமும் 3 மாட வீதிகள் இருக்கும். அதுக்கப்புறம் ரத வீதிகள் இருக்கும். இதெல்லாம் கொண்டு தான் நம்ம அக்ரஹாரம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். பல ஆண்டுகள் ஆனாலும் நம்மளுடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் யாராலையும் அசைக்க முடியாது. அப்படி ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் மிக்க ஒரு புண்ணிய பூமி ரவணசமுத்திரம் அப்படின்னு சொல்லலாம். தென்மேற்கு மலையில் தொடங்குற அந்த ஒரு நதியானது ஜம்புகன்கிற தபஸ்வியை ராமபிரான் கொள்கிறாரு. அந்த பாவம் நீங்கிறதுக்காக தத்வசாரா நதி அப்படிங்கிற ஒரு பேரோட அந்த பாவத்தை நீக்கின காரணத்தினால ராமநதி என்னும் பெயர் பெற்று இன்றைக்கும் வற்றாத ஜீவநதியாக தாமிரபரணி மாதா நதி இருப்பது போல் நமது ராமநதியும் உபநதியாக அந்த தாமிரபரணி நதியின் உபநதியாக முக்குடலில் சென்று சங்கமாகிறது என்றால் அது மிகையல்ல. அடுத்தது உணவு வேணும்னா முழுக்க ரவணசமுத்திரம் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. 1960களெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் செழித்து முப்போகம் நெல் போட்டவங்களும் இருக்கிறாங்க. இப்போ 2 போகமாக இருக்குது. சில இடங்களில் 1 போகம்தான் நெல் விளைய வைக்கிறாங்க. 1960 பாய் முடையிறது வந்து ஒரு மிக முக்கிய தொழிலாக இருந்திருக்குது. இப்போ அது நலிவுற்று போச்சு. இப்போ பாய் மிஷின்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சப்படி இயற்கை சார்ந்து அந்த இது ஆணிரைகள், ஆடு மாடு மேய்க்கிற தொழிலெலாம் இன்னமும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த ஆணிரைகள் எல்லாம் நல்ல விதமாக பாதுகாக்கப்பட்டு பேணப்படுகிறது. அது மூலமாக அந்த அவங்களுடைய வாழ்க்கையும் மேம்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஊருடைய அவுட்டரில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரையில் ஊருக்குள்ளேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். மக்கள் எளிதாக அணுகும் வண்ணம் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையோடு வேறு எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் ரவணசமுத்திரத்தில் கிடையாது. எல்லாருமே வந்து மிக அன்போட சகோதரத்துவத்தோட இனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இங்கே வந்து பொல்யூஷன் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். சப்தங்கள் பெரிய அளவுக்கு இருக்காது.
சிறப்பாக வாழணும் அப்படின்னா ரவணசமுத்திரத்தில் வாழறதுக்கு ஒரு நல்ல இடம் இது. பிள்ளைகுளம், சிறு பிள்ளைகுளம், சிவசைலபேரி மேலக்குளம், கீழக்குளம், இப்படி ஒரு 3 குளங்கள் இருக்குது. இந்த 3 குளங்களும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செயின் கட்டமைப்பை கொண்டது. அதாவது அந்த மலையிலேருந்து வரக்கூடிய நீரானது முதல்ல பிள்ளைகுளத்துக்கு வரும். அது மழை பெய்ய ஆரம்பித்த உடனே பிள்ளைகுளம் ரொம்ப ஆரம்பிச்சிடும். அந்த மறுகால் விழுந்து அடுத்தாப்பில் தொடர்ந்து சிறுபிள்ளைகுளம் ரொம்பும். அதோடு மறுகால் விழுந்து சிவசேலப்பேரி மேலக்குளமும் கீழக்குளமும் ரொம்பும். இது எதுக்காக இப்படி வச்சு இது இப்போ முதல்ல தண்ணி வர்றது பிள்ளைகுளத்துக்கு, 2வது சிறுபிள்ளைகுளத்துக்கும், 3வது சிவசேலப்பேரி மேலக்குளத்துக்கும் கீழக்குளத்துக்கும். இது ரவணசமுத்திரத்தில் உள்ள ஒரு தனித்தன்மை. ஒரு நீர் மேலாண்மையிலையும் சிறந்து விளங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இதை சொல்லலாம். குற்றாலம் சீசன் வரும்போதெல்லாம் எங்கேயும் சாரல் அடிக்குதோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனித வாழ்க்கை வாழறதுக்கு உண்டான ஒரு பகுதி. இந்த பகுதியில் நம்மளும் வாழறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவனுக்கு அதுக்கு நன்றி சொல்கிறோம்.